வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நற்செய்தி வாசகத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறுகிறார். ஐயோ பரிசேயரே, உங்களுக்கு கேடு! நீங்கள் புதினா, கரியிலை மற்றும் கீரை செடி வகைகள் எல்லாவற்றிலும் 10 பங்கை காணிக்கையாக படைக்கிறீர்கள். ஆனால் நீதியையும் கடவுளின் அன்பையும் பொருட்படுத்துவதில்லை. இவற்றைத்தான் கடைபிடித்திருக்க வேண்டும், ஆனால் அவற்றையும் விட்டுவிடலாகாது என்று ரொம்ப அழகா நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஆன்மீகமும் அதே போல் அறநெறி வாழ்வும் எப்படி இருக்க வேண்டும் என்பதனை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒரு உன்னதமான அழைப்பினை நமக்கு கொடுக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, பல நேரங்களில் தினமும் நாம் திருப்பலியில் பங்கெடுக்கிறோம். கடவுளுக்குரிய காரியங்கள் அதிக சிரத்தை எடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம். நற்செய்தி கூட்டங்கள், தியானங்கள் என்று பல்வேறு விதங்களில் நம்மை நாம் உட்படுத்திக் கொள்கின்றோம். ஆனால் இதெல்லாம் என்ன செய்யுது அப்படின்னா வெளி அடையாளங்களாக பல நேரங்களில் மாறிவிடுகிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் இதெல்லாம் செய்கிறீங்க, ஆனால் அன்பையும் நீதியையும் நீங்கள் வெளிப்படுத்த அதை வாழ்வாக்க மறந்து விட்டீர்கள். இதுதான் நமக்கு முதல்ல தேவை என்று இன்றைய நாளில் நமக்கு ஒரு உன்னதமான செய்தியை கொடுக்கிறார். ஆகவே பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த திருப்பலியில் கடவுளுடைய அருளையும் இரக்கத்தை நாம் ஒப்பு கொடுப்போம், வேண்டுவோம். குறிப்பாக நம்முடைய ஆன்மீகமும் நம்முடைய வாழ்வும் வார்த்தையும் ஒன்றிணைந்து செயல்பட தேவையான அருள் வரங்களை இறைவன் நமக்கு தந்திரள வேண்டுமென இந்த பலியில் நம்மை நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருள் என்றும் எங்கள் முன் செல்லவும் எங்களை தொடர்ந்து வரவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நற்செயல் புரிவதில் என்றும் கருத்தாயிருக்க செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நன்மை செய்யும் அனைவருக்குமே பெருமையும் மாண்பும் அமைதியும் கிடைக்கும்.
திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைத்திருமுத்துக்கள் 1-13 முடிய. பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிப்போரே, நீங்கள் யாராயினும் சாக்குப்போக்கு சொல்வதற்கு உங்களுக்கு வழியில்லை. ஏனெனில் பிறருக்கு எதிராக தீர்ப்பளிக்கும் பொழுது நீங்கள் உங்களுக்கே தண்டனை தீர்ப்பை அளிக்கின்றீர்கள். தீர்ப்பளிக்கும் நீங்கள் அந்த தீர்ப்பை பெறுவதற்கான செயல்களை செய்கிறீர்களே. இத்தகையவற்றை செய்வோருக்கு கடவுள் அளிக்கும் தீர்ப்பு நீதி வழுவாது என்பது நமக்கு தெரியும். இவற்றை செய்வோர் மேற் தீர்ப்பளிக்கும் நீங்களும் இவற்றையே செய்து வருகின்றீர்கள். நீங்கள் மட்டும் கடவுளின் தீர்ப்பிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் என நினைக்கிறீர்களா? அல்லது அவரது அளவற்ற பரிவையும் சகிப்புத்தன்மையும் பொறுமையும் ஏளனம் செய்கிறீர்களா? உங்களை மனமாற செய்வதற்கே கடவுள் பரிவு காட்டுகின்றார் என்பது உங்களுக்கு தெரியாதா? உங்கள் கடின உள்ளம் உங்களை மனமாற விடவில்லை. ஆகையால் கடவுளின் சினமும் நீதி தீர்ப்பும் வெளிப்பட வேண்டிய நாளில் உங்களுக்கு வரப்போகும் தண்டனையை சேமித்து வைக்கிறீர்கள். ஒவ்வொருவரும் அவரவர் செயலுக்கேற்ப கடவுள் கைமாறு செய்வார். மன உறுதியோடு நற்செயல் புரிந்து மாட்சி மாண்பு அழியாமை ஆகியவற்றை நாடுவோருக்கு அவர் நிலை வாழ்வை வழங்குவார். ஆனால் தன்னலம் நாடுபவர்களாய் உண்மைக்கு பணியாமல் அநீதிக்கு பணிந்தவர்களின் தலைமேல் அவருடைய சினமும் சீற்றமும் வந்து விழும். முதலில் யூதருக்கும் பிறகு கிரேக்கருக்கும், அதாவது தீமை செய்யும் எல்லா மனிதருக்குமே வேதனையும் நெருக்கடியும் உண்டாகும். அவ்வாறே முதலில் யூதருக்கும் அடுத்து கிரேக்கருக்கும், அதாவது நன்மை செய்யும் அனைவருக்கும் பெருமையும் மாண்பும் அமைதியும் கிடைக்கும். ஏனெனில் கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 62. நாம் பாட வேண்டிய பதிலுரை: மனிதரின் செயல்களுக்கேற்ப கைமாறு நீரே அளிக்கின்றீர். மனிதரின் செயல்களுக்கு ஏற்ப கைமாறு நீரே அளிக்கின்றீர். மனிதரின் செயல்களுக்கு ஏற்ப கைமாறு நீரே அளிக்கின்றீர். கடவுளின் செயலுக்காக நான் மௌனமாய் காத்திருக்கின்றேன். எனக்கு மீட்பு கிடைப்பது அவரிடமிருந்தே. உண்மையாகவே என் கற்பாரையும் மீட்பும் அவரே. என் கோட்டையும் அவரே. எனவே நான் சிறிதும் அசைவுறே. மனிதரின் செயல்களுக்கு ஏற்ப கைமாறு நீரே அளிக்கின்றீர். நெஞ்சே, கடவுளுக்காக மௌனமாய் காத்தீர. ஏனெனில் நான் எதிர்பார்க்கும் நலன் வருவது அவரிடமிருந்தே. உண்மையாகவே என் கற்பாரையும் மீட்பும் அவரே. எனவே நான் சிறிதும் அசைவுறே. மனிதரின் செயல்களுக்கு ஏற்ப கைமாறு நீரே
செயல்களுக்கு ஏற்ப கைமாறு நீரே அளிக்கின்றே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 42 முதல் 46 வரை. இயேசு கூறியது, ஐயோ பரிசேயரே, உங்களுக்கு கேடு! நீங்கள் புதினா, கரியிலை மற்றும் கீரை செடி வகைகள் எல்லாவற்றிலும் 10 பங்கை காணிக்கையாக படைக்கிறீர்கள். ஆனால் நீதியையும் கடவுளின் அன்பையும் பொருட்படுத்துவதில்லை. இவற்றைத்தான் கடைபிடித்திருக்க வேண்டும், ஆனால் அவற்றையும் விட்டுவிடலாகாது. ஐயோ பரிசேயரே, உங்களுக்கு கேடு! தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் சந்தை வெளிகளில் மக்கள் வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறீர்களே. ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் அடையாளம் தெரியாத கல்லறைகளைப் போல் இருக்கிறீர்கள். மக்களும் கல்லறைகள் என தெரியாமல் அவற்றின் மீது நடந்து போகிறார்கள். திருச்சட்ட அறிஞருள் ஒருவர் அவரை பார்த்து, போதகரே, இவற்றை சொல்லி எங்களை இழிவுபடுத்துகிறீர் என்றார். அதற்கவர், ஐயோ திருச்சட்ட அறிஞரே, உங்களுக்கும் கேடு! ஏனென்றால் நீங்கள் தாங்க முடியாத சுமைகளை மக்கள் மேல் சுமத்துகிறீர்கள். நீங்களோ அந்த சுமைகளை ஒரு விரலால் கூட தொடமாட்டீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருப்போம், அல்லது இந்த வீட்டு பாடங்களை சரியாக செய்யாமல் இருந்திருப்போம். அப்போது ஆசிரியர் நம்மை தண்டிப்பார். பெரும்பாலும் என்ன செய்வார் அப்படி நம்மளை அடிப்பார், நமக்கு தேவையான தண்டனைகள் கொடுப்பார். ஒருவேளை நம்முடைய வகுப்பில் அந்த நம்மளை அடிப்பதற்கு தேவையான பெரம்பு குச்சி இல்லை அப்படின்னா ஆசிரியர் என்ன பண்ணுவார், நம்மளையே போய் பக்கத்து வகுப்பறையில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பெரம்பை வாங்கிட்டு வர சொல்லி அவர் கையில் கொடுத்து நாம் அடி வாங்கின அந்த காலங்கள், அந்த நினைவுகள் எல்லாம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றது. எனக்கெல்லாம் அப்படிப்பட்ட நிறைய அனுபவங்கள் இருக்கிறது. பள்ளிக்கூடம் படிக்கிறப்ப குறிப்பாக 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற பொழுது ஒரு சில நேரங்களில் விளையாட்டுத்தனமாக இருந்துட்டு வீட்டு பாடங்களை சரியாக செய்யாமல் போய் வகுப்பு ஆசிரியர்கிட்ட போயிட்டு அடி வாங்கிய நிகழ்வுகள், அதுவும் பக்கத்து வகுப்பறையில் போய் குச்சி வாங்கிட்டு அவர் கையில் கொடுத்து அடி வாங்கிய நிகழ்வுகள் எல்லாம் அப்படியே இன்னும் என்னுடைய மனதில் ரிங்காரமிட்டு கொண்டே இருக்கின்றது. அப்போ பாருங்கள், இதே போல தான் இந்த நற்செய்தி வாசகத்தில் இங்கே திருச்சட்ட நூல் அறிஞர், அதே போல் மறைநூல் அறிஞர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாயை கொடுத்து புண்ணாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நிலை. உதாரணமாக நம்ம வீடுகளில் பிள்ளைங்க 2 பேர் இருக்கிறாங்க, 2 பசங்க இருக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒருவேளை இளையவன் தப்பு பண்ணுறான் அல்லது மூத்தவன் தப்பு பண்ணுறான். இப்போ அப்பா என்ன பண்ணுவாங்க அல்லது அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தண்டிப்பாங்க, ஒன்று அடிப்பாங்க, ஏதாவது தண்டனை கொடுப்பாங்க, அல்லது கேட்கக்கூடிய பொருட்களை பரிசு பொருட்களை வாங்கி கொடுக்காம இருப்பாங்க. அப்போது பாதிக்கப்பட்ட நபர் அவங்க தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறப்ப
இன்னொருத்தவன் ஒருவேளை இளைய மகன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அம்மா இந்த பாருங்க, இவன் இப்படி தான் அன்னைக்கும் பண்ணான், இன்னைக்கு இதே தப்பு தான் பண்ணிட்டு வரான் அப்படி என்ன பண்ணுவான் அப்படின்னா தன்னுடைய சகோதரனை வந்து காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. அப்போ அப்பாவோ அம்மாவை நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, நீ சும்மா வாயை புத்திட்டு கம்முன்னு இருடா, நீ பெரிய யோக்கியமா, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா. அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்முடைய பிள்ளைகளை பார்த்து அல்லது தங்களுடைய பிள்ளைகளை பார்த்து இப்படிப்பட்ட உரையாடல்களை வந்து சொல்லக்கூடியதை நம்முடைய குடும்பங்களை நாம் வந்து பார்க்கிறோம். அதே போல தான் இந்த நற்செய்தி வாசகத்தில் ஏசாண்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா பரிசேயர் பயங்கரமாக திக்கிட்டே வர்றார். உங்களுக்கு நீ ஐயோ கேடு, நீங்கள் வந்து சந்தைகளில் எப்படி இருக்க விரும்புகிறீங்க, முதன்மையான இருக்கைகளை நீங்கள் வந்து இப்போ விரும்புகிறீங்க, அதே போல் மக்கள் பார்க்க வேண்டும் என்று நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மரியாதை செலுத்த விரும்புகிறீர்கள், அதே போல் 10ல் 1 பங்கு நீங்கள் வந்து எல்லாம் செய்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து ஐயோ கேடு என்று என்ன பண்ணுறாரு அப்படின்னா பரிசேயர்களை வந்து சாடக்கூடிய ஒரு சூழல், ஒரு நிலை. இப்போ இன்றைய நற்செய்தி வாசகம் நேற்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாக வந்து இருக்கிறது. நேற்று நற்செய்தி வாசகத்தில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து இயேசு ஆண்டவர் வந்து கை கழுவாமல் சாப்பிட்றார். சரிங்களா? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அங்கே ஒரு மனநிலை, அந்த பரிசேயர்களுக்குள்ள ஒரு விதமான பார்வை மனநிலை. அந்த மனநிலை என்ன அப்படின்னா, என்னப்பா கை கழுவாமல் சாப்பிட்றாரு என்கிற ஒரு விதமான பார்வை இருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா நீ வெளிப்புறத்தை நீ பார்க்காத, உள்புறத்தினுடைய உள்ளம், உன்னுடைய அகம் தூய்மையாக இருக்கட்டும், அதை உன்னோட உள்ளத்துக்குள்ளே என்ன இருக்குதோ அது தர்மமாக கொடு. அப்படி என்ன பண்ணுறாரு அப்படின்னா பரிசேயர்களுக்கு வந்து பதில் கொடுக்கிறார். அந்த பதில் என்ன பண்ண தொடர்ந்து இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் பரிசேயர்களை வந்து சாடக்கூடிய ஒரு நிலை. அப்படி பரிசேயர்களை வந்து சாடுகின்ற பொழுது திருச்சட்ட அறிஞர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என்னப்பா நீ போய் எங்கள் இப்படி சொல்லி எங்களை கேவலப்படுத்துறியே என்று வந்து கேட்கின்ற பொழுது இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த திருச்சட்ட அறிஞரை பார்த்து சொல்கிறாரு, ஐயோ திருச்சட்ட அறிஞரே, உங்களுக்கும் கேடு, ஏனென்றால் நீங்கள் தாங்க முடியாத சுமைகளை மக்கள் மேல் சுமத்துகிறீர்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி இந்த பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் அதே போல திருச்சட்ட நூல் அறிஞர்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்கள் மேல் என்ன பண்ணுறாங்க, அடியே தேவையில்லாத சுமைகளை வந்து சுமத்துகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் வந்து கடிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை. நீங்களும் சொல்கிறீங்க, போதிக்கிறீங்க, ஆனால் அதை வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பின்பற்றுவதில்லை, வெளிவேடத்தனமான இரட்டைத்தனமான வாழ்க்கை முறைகளை நீங்கள் வந்து வாழ்கிறீங்க, அது தவறு, அது கண்டிக்கத்தக்கது. அப்படி என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தி வாசகத்தில் மறைநூல் அறிஞர்களையும் திருச்சட்ட அறிஞரை வந்தும் சாடக்கூடியதை வசைப்பாடுவதை நாம் வந்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம், நமக்கு அல்லது நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா நம்முடைய உள்ளமும், சரிங்களா, நம்முடைய வார்த்தையும் வாழ்வும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். அப்படி உள்ளமும் நம்முடைய வாழ்வும் வார்த்தையும் ஒன்றிணைந்து செயல்படலை அப்படின்னா நாமும் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் வரக்கூடிய பரிசேயர்களைப் போல திருச்சட்ட அறிஞர்களைப் போல கடவுளால இயேசுவால வந்து சாபக்கேட்டிற்கு வந்து உள்ளாக்கப்படுவோம் என்பதனை நம்ம வந்து ஒரு எச்சரிக்கக்கூடிய ஒரு பகுதியாக வந்து இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு வந்து இருக்கிறது. பிரியமானவர்களே, சமீபத்தில் ஏதாவது புதுநன்மை வாங்கக்கூடிய அல்லது ஒரு வாங்கியிருக்கலாம், ஒரு சிறுமி வந்து என்கிட்ட கேட்குறாங்க, ஃபாதர் நீங்கள் எதுக்கு வந்து அந்த உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியே அந்த அந்த சமாதானம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பாடல் பாடினதுக்கப்புறம் நீங்கள் அந்த அப்பத்தில் வந்து ஒரு துண்டை எடுத்து நீங்கள் வந்து ரசத்தில் போடுறீங்க, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் அந்த சிறுமிகிட்ட நான் வந்து சொல்கிறேன், இதற்கு வந்து நிறைய விளக்கங்கள், இறையியல் விளக்கங்கள் வந்து கொடுக்கப்படுது. முதல் விளக்கம் அது என்ன அப்படின்னா, இது வந்து திருச்சபை என்பது அது வந்து இயேசுவினுடைய உடலாக வந்து பார்க்கப்படுகிறது, மறை உடலாக பார்க்கப்படுகிறது. அப்போ திருச்சபையினுடைய தலைவர் யார்? இப்போதைக்கு நம்முடைய திருத்தந்தை லியோ அவர்கள், சரிங்களா? அப்போ நம்முடைய திருத்தந்தை லியோ அவர்களோட நாம் வந்து எல்லாருமே ஒன்றிணைந்து இருக்கிறோம், ஒற்றுமையோடு இருக்கிறோம் என்பதன் அடையாளமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த அப்பத்தில் ஒரு பகுதியை பிட்டு நாம் வந்து ரசத்தில் அந்த இயேசுனுடைய ரத்தத்தில் வந்து போடுகிறோம், அது வந்து கலக்கிறோம் என்று நான் வந்து அந்த சிறுமிக்கு நான் சொன்னேன். இன்னும் நான் அந்த சிறுமிக்கு வந்து இன்னொரு பதிலை நான் வந்து கொடுத்தேன். அது என்ன அப்படின்னா சமீபத்தில் வந்து படித்தது அது என்ன அப்படின்னா, அதாவது இன்றைக்கு பல நேரங்களில் திருப்பலியில் நாம் வந்து பங்கெடுக்கிறோம். அப்படி பங்கெடுக்கின்ற பொழுது அப்பமும் ரசமும் நமக்கு வந்து இந்த பலியில் வந்து காணிக்கையாக வந்து கொடுக்கப்படுகிறது. அப்போ அப்பம் இயேசுனுடைய உடலாக மாறுகிறது, ரசம் வந்து இயேசுனுடைய ரத்தமாக வந்து மாறுகிறது. இப்போ அந்த ஒரு துளி அந்த ஒரு சிறு துண்டு அப்பத்தை வந்து அந்த இயேசுனுடைய ரத்தத்தில் நம்ம வந்து கலக்கின்ற பொழுது
அது என்னவாக, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆங்கிலத்தில் அழகான ஒரு சொல், விதின் த பாடி இஸ் த பிளட், விதின் த பிளட் இஸ் த பாடி அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அப்படின்னா நமக்கு வந்து விளக்கத்தை வந்து கொடுக்குறாங்க. அப்போ உடலுக்குள்ள இயேசுனுடைய ரத்தம் இருக்கிறது, இயேசுனுடைய ரத்தத்துக்குள்ள இயேசுனுடைய உடல் இருக்கிறது. அதனாலதான் என்ன பண்றோம் அப்படின்னா, இங்கு வந்து அப்பத்துல ஒரு சிறு துண்டை எடுத்து நாம இங்கு வந்து அந்த திராட்சை ரசத்தை என்ன பண்றோம் அப்படின்னா இயேசுனுடைய ரத்தத்துல நம்ம வந்து கலக்கின்றோம். இது ஒரு அப்பமும் ரசமும் அல்லது இயேசுனுடைய உடலும் இயேசுனுடைய ரத்தமும் தனித்தனி பொருள் அல்ல, மாறாக இரண்டும் ஒன்றோடொன்று கலந்தது என்ற ஒற்றுமையை உணர்த்தக்கூடியது என்பதன் அடையாளமாக நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா திருப்பலியில அந்த அப்பத்தை ஒரு சிறு துண்டை எடுத்து இந்த ரசத்துல வந்து கலக்கின்றோம். இப்ப பிரியமானவர்களே, எப்படி திருப்பலியில இந்த இரண்டு பொருள்களாக, அதாவது இயேசுவின் உடலாக இயேசுவின் ரத்தமாக இருக்கக்கூடியது எப்படி ஒன்றிணைக்கப்படுகிறதோ, அதே போல நம்முடைய ஆன்மீகமும் சரிங்களா, அதுக்கப்புறம் வெளியில இந்த உலகத்தில் வாழக்கூடிய நம்முடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து இருக்க வேண்டும். இந்த ஆன்மீகத்துக்கும் வெளியில வாழக்கூடிய அல்லது உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் எந்த விதமான முரண்பாடும் இருக்கக்கூடாது. இந்த ஆன்மீகத்தில் நாம் வந்து எப்படி இருக்கிறோமோ அதே போல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வெளியிலேயும் நம்ம வந்து நம்முடைய வாழ்வு அடியே அன்பொழுக இருக்க வேண்டும் என்பதனை நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வந்து எடுத்துரைக்கிறார். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீதியையும் கடவுளுடைய அன்பையும் பொருட்படுத்துவதில்லை, இவற்றைத்தான் கடைபிடித்திருக்க வேண்டும், ஆனால் அவற்றையும் விட்டுவிடல் ஆகாது. இதற்கு முந்தைய பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா நீங்க புதினா, கரியிலை மற்றும் கீரை செடி வகைகள் எல்லாவற்றிலும் 10 பங்கை காணிக்கையாக படைக்கிறீர்கள், ஆனால் நீதியையும் கடவுளின் அன்பையும் பொருட்படுத்துவதில்லை, இவற்றைத்தான் கடைபிடித்திருக்க வேண்டும், ஆனால் அவற்றையும் விட்டுவிடல் ஆகாது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க கோயிலுக்கு கொடுக்க வேண்டிய அந்த காணிக்கைகளை நீங்கள் செலுத்தணும். 10 பங்கு கொடுக்கணுமா, கொடுக்கணும். அல்லது பங்குல சந்தா கட்டணுமா, கட்டணும். அதே போல வந்து நீங்க வந்து ஊர்ல திருவிழா கொண்டாடுறீங்கள, கொண்டாடுறோம், திருவிழா வரி கட்டணுமா, கட்டணும். அப்ப ஆலயத்துக்கு செலுத்த வேண்டிய வரிகளை நம்ம வந்து எப்படி முனைப்போடு கட்டுகிறோமோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நீதியையும் கடவுளுடைய அன்பையும் நாம் வந்து பிறருக்கு வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக நாம வந்து இருக்க வேண்டும் என்பதனை இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு வந்து எடுத்துரைக்கின்றார். ஒரு சின்ன உதாரணம், இப்ப நான் வந்து உங்களுக்கு மறையுரை வைக்கிறேன், கடவுளுடைய அன்பை குறித்து மறையுரை வைக்கிறேன், அல்லது மன்னிப்பை குறித்து நான் உங்களுக்கு வந்து மறையுரை வைக்கிறேன், சரிங்களா? இப்போ நான் வந்து மன்னிக்கணும், விட்டு கொடுத்து வாழணும் அப்படின்னு சொல்லி 1 மணி நேரம் 2 மணி நேரம் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து விவிலியத்தில் வந்து அங்கங்கு நிறைய இறை வார்த்தைகளை மேற்கோள் காட்டி வாழ்க்கை அனுபவங்களை மேற்கோள் காட்டி உங்களுக்கு நான் பயங்கரமாக நான் என்ன பண்ணுறேன் ஆண்டவருடைய வார்த்தையை குறிப்பாக மன்னிப்பை குறித்து நான் வந்து அறிவித்து கொண்டே இருக்கிறேன். இப்போ நான் இவ்வளவு தூரம் நான் பேசிட்டு திருப்பலி முடிந்த உடனே எங்கள் ஊழியர்கள் இருக்கலாம், இல்லை எங்களுடைய பணியாளர்கள் இருக்கலாம், அல்லது யாராவது ஒருத்தவங்க வண்டியில் போகிறப்ப அல்லது பயணிக்கின்ற பொழுது கொஞ்சம் கவனக்குறைவோடு செயல்பட்டு இருக்கலாம். அப்போ அவங்க வந்து ஏதாவது என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய பயணத்தில் ஒரு குறுக்கீடு செஞ்சுருக்கலாம், தடைகளை வந்து ஏற்படுத்தி இருக்கலாம். இப்போ அவங்க என்கிட்ட என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, சாரி ஃபாதர், கோச்சுக்காதீங்க ஃபாதர், மன்னிச்சுக்கங்க ஃபாதர் அப்படி என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த பலிபீடத்திலிருந்து நான் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆண்டோடைய வார்த்தையை அறிவிக்கிறேன். இப்போ அதுவும் குறிப்பாக மன்னிப்பை குறித்து அறிவிக்கிறேன். திருப்பலி முடிந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள இந்த நிகழ்வு நடக்குது. நான் மன்னிக்காம அவங்க வந்து ரொம்ப மரியாதை இல்லாம தரக்குறைவாக பேசினேன் அப்படின்னா என்னை போல வெளிவேடக்காரர் யாருமே இருக்க முடியாது. அப்ப இதே போலதான் நம்முடைய குடும்பத்துல உங்களுடைய குடும்பங்கள்ல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா வெளிவேடத்தனமான வாழ்க்கை முறை வந்து கொண்டிருக்க கூடாது. இப்ப நம்முடைய அன்றாட வாழ்க்கையில பார்க்கணும் பாருங்க, சொத்து பிரச்சனை என்ன, 1 சென்ட் நிலம் அல்லது 1 பவுன் நகை, சரிங்களா? அம்மா அப்பா உயிரோட இருக்கிறப்ப கண்டுக்க கூட மாட்டாங்க, சாப்பிட்டியான்னு கூட கேட்க மாட்டாங்க. செத்து போனதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த நகைக்காக சொத்துக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒருவேளை குடும்பத்துல மூத்தவரோ அல்லது இளையவரோ அல்லது யார் வந்து அதிக வலிமை வாய்ந்தவராக இருக்கிறாரோ, அறிவாளியா புத்திசாலியா இருக்கிறாரோ, அவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏமாற்றி அந்த பொருளை வந்து தன்மையப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலை. இப்போ அவர் என்ன பண்ணுவாரு, கோயிலுக்கு வருவாங்க, திருப்பலி எல்லாம் ஒப்பு கொடுப்பாங்க, பாவ சங்கீர்த்தனத்தில் பங்கெடுப்பாங்க, எல்லா காரியங்களும் எல்லா ஆன்மீக நிகழ்வு வந்து பங்கெடுப்பாங்க. ஆனா கூட பிறந்த சகோதரன்
அவனுக்கிட்ட வந்து நியாயமாக நடந்துக்கணும், அன்பொழுக நடந்துக்கணும். என் தம்பி கஷ்டப்படுறான், அல்லது என் அண்ணன் கஷ்டப்படுறான், அல்லது என் அக்கா கஷ்டப்படுறாங்க, என் தங்கச்சி கஷ்டப்படுறாங்க, சரி என்கிட்ட போதுமான பணம் இருக்குது, சரி அம்மா கிட்ட இருந்த அந்த 1 பவுன் நகை அல்லது அப்பா கிட்ட இருந்த அந்த 1 சென்ட் நிலம் அல்லது 5 சென்ட் நிலம் அது என் தம்பி வச்சுட்டு போகிறான், என் அக்கா வச்சுட்டு போகிறான் அப்படின்னு என்ன செஞ்சான் அப்படின்னா மனமிறங்கி கொடுத்தாங்க அப்படின்னா, அல்லது சமமாக பிரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, எனக்கு கூட வச்சுக்கிட்டு அல்லது தம்பிக்கு குறைவாக கொடுத்துட்டு அப்படி வந்து அநியாயமாக நடந்து கொள்கிறோம் அப்படின்னா அதுதான் வெளிவிடத்தனமான வாழ்க்கை முறை என்பதை இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு வந்து எடுத்துரைக்கின்றார். இதுதான் இந்த நற்செய்தி வாசகத்தில் இந்த பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் திருச்சட்ட அறிஞரும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. தங்களுடைய வசதிக்கேற்ப என்ன பண்றாங்க அப்படின்னா சட்டங்களை வளைத்துக் கொள்கிறார்கள். இன்றைக்கு அதிகாரம் படைத்தவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா நீதியை விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு நிலை. நீதிமன்றங்கள்ல வந்து நீதி என்ன பண்றாங்க அப்படின்னா விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு நிலை. எனக்கு ஆள் இருக்குது, எனக்கு அதிகாரம் இருக்கிறது, எனக்கு பணம் இருக்கிறது, எனக்கு வலிமை இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய வசதிக்கேற்றவாறு சட்டங்களை வளைத்துக் கொள்வேன் என்கிற ஒரு மேட்டிமைத்தனம் இருக்கு இல்லையா, ஒரு தவறான போக்கு இருக்கிறது அல்லவா. அதே போலதான் இந்த பரிசேயர்களும் திருச்சட்ட அறிஞர்கள் என்ன பண்றாங்க, தங்களுக்கு சட்டங்கள் தெரிந்தது, அந்த சட்டங்களை கொண்டு என்ன பண்றாங்க சாதாரண சாமானிய மக்களை வந்து அவங்க மிகப்பெரிய சுமைக்கு மிகப்பெரிய பாரத்துக்கு வந்து தள்ளக்கூடிய ஒரு நிலை. இப்படிப்பட்ட இந்த சூழலை வந்து ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா கடிந்து கொள்கிறார். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 23 இறை வார்த்தை 3 வந்து இப்படியாக நம்ம வந்து வாசிக்கின்றோம். சரிங்களா? அங்க ஆண்டவர் சொல்றாரு என்ன அப்படின்னா அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள், ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள், ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள் செயலில் காட்ட மாட்டார்கள். இந்த இறை வார்த்தை வாசிக்கிறப்ப எனக்கெல்லாம் அப்படியே சுருக்குன்னு குத்தம். பல நேரங்களில் மேடையில் இருந்து பலிபீடத்தில் இருந்து கொண்டு என்ன செய்கிறேன் அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கிறேன், ஆனால் அதை வாழ்வாக்குகிறேனா செயல்படுத்துகிறேனா அது மிகப்பெரிய ஒரு கேள்வி. சரிங்களா? பல நேரங்களில் வந்து அதில் ஒரு விதமான குற்ற உணர்வை ஏற்படுத்துகிறதோ என்கிற ஒரு விதமான ஒரு கேள்வியும் ஒரு பார்வையும் எனக்குள்ள வந்து இருக்கிறது. அப்போ இந்த நற்செய்தி வாசகத்தை படிக்கிறப்ப இது ஏதோ இது சாதாரண சாமானிய மக்களுக்கு மட்டுமல்ல, குறிப்பாக இந்த நற்செய்தி வாசகம் குருக்களுக்கும் யாரெல்லாம் அழைத்தல் வாழ்க்கையில இருக்கிறாங்களோ அவர்களை வெகுவாக சாடக்கூடிய ஒரு பகுதியாக வந்து நற்செய்தி வாசகம் வந்து இருக்கிறது. அப்போ நாம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கு மக்கள் பல நேரங்களில் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவர் யோக்கியமா இவர் யோக்கியமா, நிச்சயமா உங்களுக்கு கேள்வி கேட்க உங்களுக்கு விமர்சனங்களை கொடுக்க உரிமை உண்டு. நற்செய்தி வாசல் ஆண்டவர் சொல்றாரு, குறிப்பா மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 23 இறை வார்த்தை 3 வந்து சொல்றாரு, அவங்க சொல்றதெல்லாம் நீங்க வந்து செய்யுங்கப்பா, ஆனா அவங்க செய்யறது போல அதை நீங்க வந்து பின்பற்றாதீர்கள். ஏன் சொல்றாரு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை முறை வெளிவிடத்தனமாக இருக்கிறது. வெளியில நல்லவங்களை போல காட்சி அளிக்கிறாங்க, ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளவு அழுக்கு, அவ்வளவு வன்மம், அதெல்லாம் களையணும், அதெல்லாம் தூக்கி எறியணும். அவங்க வாழ்க்கை முறையை வந்து பின்பற்றாத அப்படி என்ன பண்றாரு அப்படின்னா இன்றைய நாளில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அது மட்டுமல்ல, பாருங்க பவுலுடைய ரொம்ப அழகா கொரிந்தியர்க்கிற 2வது புத்தகம் அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 13 முதல் இப்படியாக வாசிக்கிறோம், 12 முதல் இப்படியாக வாசிக்கிறோம். எங்களை போன்று பணியாற்றுவதாக காட்டி தம் பணியில் பெருமையடைய சிலர் வாய்ப்பு தேடுகின்றனர். அந்த வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்காதிருக்க நான் இப்போது செய்து வருவதையே தொடர்ந்து செய்வேன். ஏனெனில் இத்தகையோர் போலி திருத்தூதர், வஞ்சக வேலையாட்கள், கிறிஸ்துவின் திருத்துதராக நடிப்பவர்கள். இதில் வியப்பு என்ன? சாத்தான் கூட ஒளியை சார்ந்த தூதனாக நடிக்கிறானே. ஆகவே அவனுடைய தொண்டர்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக நடிப்பதில் வியப்பு ஒன்றுமில்லை. அவர்களது முடிவு அவர்களுடைய செயலுக்கு ஏற்பவே அமையும் என்று வந்து குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, எப்படி இன்றைக்கு மட்டுமல்ல இயேசுவினுடைய காலத்திலிருந்து போலி திருத்துதர்கள் இருந்திருக்கிறாங்க. மக்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக வந்து இருந்திருக்கிறாங்க.
தங்களுடைய அறியாமையினால. சரிங்களா? இன்றைக்கு மக்கள் நிறைய பேர் குழப்பத்தில் இருக்கிறாங்க. யாரு சொல்றது உண்மை, எது தவறு, யாரை பின்பற்றலாம் என்கிற ஒரு விதமான குழப்பத்தில் அப்படியே இருக்கக்கூடிய ஒரு நிலை. சரிங்களா? அப்ப மக்கள் என்ன பண்றாங்க, யாரை பின்பற்றுவது என்று தெரியாமல் பல நேரங்களில் போலி திருத்துதர்களை பின்பற்றக்கூடிய ஒரு நிலை. அப்போ சாத்தானும் வேதம் ஓதும். அப்ப நாம தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுடைய வார்த்தையை மட்டும் கணிச்சிடக்கூடாது, வார்த்தை மட்டும் பார்த்துடக்கூடாது. எவ்வளவு அழகா பேசுறாரு பாருங்க. நம்ம சொல்லுவோம் இல்லையா, மணிமணியா பேசுறாரு, அப்படியே கருத்தா சொல்றாரு, அப்படியே எந்த விதமான திசை திருப்பலும் இல்லை, அப்படியே நம்மள அப்படியே ஒருங்கிணைச்சு கொண்டு போறாரு. அப்படி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அப்படியே மக்கள் அல்லது இறை ஊழியர்கள் அருட்தந்தையர்கள் இறை வார்த்தை அறிவிக்கிறப்ப அவர்களை குறித்து அப்படியே பெருமை பாராட்டக்கூடிய ஒரு நிலை. ஆண்டவர் சொல்றாரு, எச்சரிக்கையோடு இருங்க, அவங்க சொல்றதெல்லாம் நீங்க கேட்டுக்கங்க, ஆனா அவங்க வாழ்க்கையை நீங்க பாருங்க, வாழ்வும் வார்த்தையும் ஒன்றாக இருக்கிறதா? அப்படி வாழ்வும் வார்த்தையும் ஒன்றாக இல்லை அப்படின்னா அவர்கள் போலி திருத்தூதர்கள், அவர்கள் சாத்தானுடைய கைப்பாவையாக ஏஜெண்டாக அவங்க இருக்கிறாங்க. அவர்களை குறித்து நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மை இன்றைய நாளில் எச்சரிக்கை கொடுக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்திச்சு பார்ப்போம். இன்றைக்கு குடும்பத்தில் கணவன் தன்னுடைய மனைவி கிட்ட எதிர்பார்க்கிறாங்க, என் மனைவி என்கிட்ட அன்பா இருக்கணும், கனிவோடு இருக்கணும், இரக்கத்தோடு இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க. அதே போல மனைவி கணவன் எதிர்பார்க்கிறாங்க, என்னுடைய கணவர் என்கிட்ட அன்பொழுக பேசணும், பாசமா இருக்கணும், எனக்கிட்ட அப்படியே உணர்வுபூர்வமாக பிரமாணிக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்க. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியதை உங்களுடைய கணவனுக்கோ உங்களுடைய மனைவிக்கோ நீங்க செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் நல்ல கிறிஸ்தவர்களாக இயேசுவினுடைய சீடர்களாக வாழ்கிறீர்கள். அப்படி இல்லை, என் மனைவி கிட்ட மட்டும் நான் நல்லதை எதிர்பார்ப்பேன், நான் அப்படியே அரக்கத்தனமா இருப்பேன், கோபப்படுவேன், அன்பு காட்ட மாட்டேன், இறக்க காட்ட மாட்டேன், ஆனா கோயிலுக்கு போவேன், வெளியில வெள்ளையும் சொல்லையுமா இருப்பேன், நான் என்னை மதிப்புக்குரிய நான் காட்டிக்கொள்வேன், அப்படிங்கிற ஒரு மனநிலையில வாழ்ந்தோம் அப்படின்னா நாமும் பரிசேயர்களைப் போல சாபத்திற்கும் எச்சரிக்கைக்கும் உள்ளாக்கப்படுவோம். அதனால இன்றைய நாள்ல ஆண்டவருடைய அருள் வரத்தை நாம் வேண்டுவோம். தீத்துக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 1 இறை வார்த்தை 15 எப்படியாக வாசிக்கிறோம், தூய்மையானவர்களுக்கு எல்லாம் தூய்மையே, மாசுபடிந்த மனத்தோருக்கும் நம்பிக்கை கொண்டிராதோருக்கும் எதுவுமே தூய்மை இராது, அவர்கள் மனமும் மனச்சான்றும் மாசுபடிந்தவை என்று குறிப்பிடுகிறார். அப்போ தூய்மையானவர்களுக்கு எல்லாம் தூய்மையே. அப்போ என்னுடைய மனசு தூய்மையா இருக்குதா? என் மனசு தூய்மையா இல்லை அப்படின்னா நான் இன்னும் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை. இங்க பவுலுடையார் தீத்துக்கு சொல்றது போல என்ன அப்படின்னா, நான் என்னுடைய மனச்சான்று தூய்மையாக இல்லை, அப்ப என்னுடைய மனச்சான்று மாசுபடிந்ததாக இருக்கிறது. ஆகவே இந்த திருப்பலியில் இயேசுவே, ஆண்டவரே, நான் கோயிலுக்கு போறேன், நற்கருணை கொண்டாட்டத்தில் பங்கெடுக்கிறேன், எல்லாம் செய்கிறேன், அதில் அன்பு இருக்குது அப்படின்னா என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய சமூகத்தில் சக ஊழியர்கிட்ட சக மனிதன்கிட்ட அந்த அன்பை பிரதிபலிக்கக்கூடியவனாக நான் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட அந்த வாழ்வை ஆண்டவரே எனக்கு தாரும் என்று சொல்லி தொடர்ந்து இந்த அப்பரச காணிக்கைகளோடு நம்மை நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஆண்டவரே, அனைத்து நிறைவான் வாழ்த்து பெறுவீராக. எனிலும் ஒரு வல்லன்மையிலே இருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவே மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை நமக்கு போடிக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். வாழ்த்து பெறுவீராக. மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இப்பலியின் காணிக்கைகளோடு நம்பிக்கையாளரின் வேண்டல்களையும் ஏற்றருளும். இவ்வாறு இறைப்பற்றோடு நாங்கள் ஆற்றும் இப்பணியால் விண்ணகமாட்சிக்கு கடந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வான தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவன். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடலும் திருரத்தன் ஒருவரையும் காத்து முடிவில்லாமல் வலிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள
நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோ. அதனால் புனிதமிக்க உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுக்கு உணவு அளிப்பது போல எங்களை அவரது இறையியல்பிலும் பங்கு பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எங்கள் காவலாம் சூசை தந்தையின், எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். சிங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும், சிங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும் எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். கன்னித்தாயாரின் பக்தனியல்லோ, கன்னித்தாயாரின் பக்தனியல்லோ, உன்னதமாய் பேருமாற்றி உற்ற பாக்கினே, உன்னதமாய் பேருமாற்றி உற்ற பாக்கினே. சின்னி மகுட முடி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா, சின்னி மகுட முடி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா, எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். தந்தை, மகன், தூயாவியாரின் பேராலே ஆமேன்.